உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். FIR நீ போடாம இருந்திருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த பொண்ணை தேடுறதுக்கு இவருக்கு நீ ஹெல்ப்பாவது பண்ணிருக்கணும். ஒரு சிவிலியனை அடிச்சிருக்க நீ. அது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா? உன் டியூட்டியை நீ ஒழுங்கா பார்க்கல, ஆனா நீ எனக்கு ரூல் சொல்றியா? ஒரு ரெஸ்பெக்டிவ் சிட்டிசன் அடிக்கும் போது உனக்கு ரூல்ஸ் ஞாபகம் வரல? இப்பவே வர ரிலீஸ் பண்ணு. இல்லனா இப்பவே உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். காதுல விழலையா? என் பையனை விட்டுடு. கேட்கலையா உனக்கு? அவரை ரிலீஸ் பண்ணு. இல்ல சார், நான் அவனை விட மாட்டேன். என்னோட ஆர்டரை நீ ஒபே பண்ண மாட்டியா? நான் உன்னோட மேலதிகாரி. சொசைட்டில ஒரு முக்கியமான ஆளை நீ கை நீட்டி அடிச்சதுக்காக உன்னை என்னால சஸ்பெண்ட் பண்ண முடியும். எந்த டீசென்டான ஆளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ சார்? அவன் ஒரு பப்ளிக் சர்வெண்டா அடிச்சிருக்கான். அதனாலதான் அவனை லாக்அப்ல வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்னைய திட்டுறீங்க. அவன் உங்க மேல கை வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சாரி சார், ஒரு வேளை அவன் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணிருந்தானா நீங்களும் இப்படிதான் நடந்திருப்பீங்க. நெவர். நான் எப்பவுமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நான் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணிருப்பேன். இப்படி போட்டு அடிச்சிருக்க மாட்டேன். நீ அவரை உன் அதிகாரத்தை வச்சு அடிச்சிருக்க. ஆர்கியூ பண்ணாத, உடனே அவரை ரிலீஸ் பண்ணு. இவங்க ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றாங்க? நான் எப்படி இவங்க கிட்ட சொல்வேன் ராதா கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கான்னு? மோகன் போய் அவளை அங்க தேடி ஆகணும். சீக்கிரமா விடுங்க. டிசிபி சார், நான் என்னோட ராதாவை தேடி போய் ஆகணும். அவ அங்க ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கா. நான் அவளுக்கு உதவி பண்ணி ஆகணும். ப்ளீஸ் என்ன விடுங்க. பாம்பு 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 எங்க எங்க என் தலைமுடி உங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்கா மோனியா? இல்ல, கனவுல பாம்பு வந்துச்சு. தலைமுடினா நான் தூரத்துல இருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் இது ராதாவோட தலைமுடின்னு. உன் தலைமுடி எப்படி தெரியாம இருக்கும்? ஓ, பெரிய தலைமுடி. ஓ, இந்த மாதிரி சினிமால தான் பார்த்திருக்கேன். எந்த படத்துல? இந்த சூனியக்காரிங்களா இருக்காங்கல்ல, அவங்களோட பெரிய சக்தி அவங்க தலைமுடியில் தான் இருக்குமா. அதனால அவங்க தலைமுடியை காட்டவே மாட்டாங்க. அது சரி, நீ உன் தலைமுடியை காட்டி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் உன் தலைமுடியை காட்டி காட்ட. இது பாரு, நீ தலைமுடியை காட்டு, இல்லைன்னா நானே உன்னை ஒரு சூனிய. நீங்க இது வரைக்கும் என்னோட காலை பார்த்தது இல்லையா? அதுவும் திரும்பி இருக்கும். உல்டாவா? என்ன பாதி பிசாசு பாதி சூனியக்காரி. இல்ல 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 இல்ல. காலை பாருங்க. வேண்டாம். வாங்க,
காலை பாருங்க. எனக்கு தெரியும் நீ விளையாடுறேன்னு. சும்மாதான். சும்மா சும்மா நானும் விளையாடினேன். அப்படியா? நீ ஒரு முறை உன் தலைமுடியை கேட்டேன். உன் முடியை விரிச்சு போட்டு நான் பார்க்கணும். நீங்க ஏன் தலைமுடிய விரிச்சு போட்டு பார்க்க ஆசைப்படுறீங்களா? நீங்க அதுவாகிறீங்களே. என்ன என்ன சொல்வாங்க? ரொமான்டிக். நீ கனவு காண்றதை இதோட நிறுத்துறியா? ரொமான்டிக் ஆகிறனா? தலையை விரிச்சு போடு ப்ளீஸ். உன் விரிச்ச தலைமுடியை பார்க்கணும். இங்க பாருங்க மோனையா, இப்ப என் தலைமுடிய நீங்க தான் அவுத்த விடணும். அதுவும் உங்க கையால. அதுவும் அன்னைக்கு, அதுவும் நீங்க உண்மையாவே ரொமான்டிக் ஆகும்போது. போய் தூங்க. அது ரொமான்டிக் இல்ல, ரொமான்டிக்னு சொல்லுவாங்க. ரொமான்டிக். எப்ப பார்த்தாலும் என் இங்கிலீஷ குறை சொல்லிட்டே இருங்க. நான் இப்படிதான் சொல்லுவேன், அது கரெக்ட். உன் தலைமுடியை கேட்டுறியா? நீங்க ரொமான்டிக் ஆகுறீங்களா? போய் தூங்குமா தாயே. என் போனை கொடு. திருட வந்திருக்கே நீ. எனக்கு என்ன என்ன ஆனாலும் சரி, நான் தோத்து போக மாட்டேன். நான் என்னோட மோகன் ஐயா கிட்ட போய் தீருவேன். கடவுளே கிருஷ்ணா, காப்பாத்துங்க. டிசிபி சார், நான் போய் ராதாவை தேடணும். ஆனா இந்த ஆளு என்னை விட மாட்டேங்கிறாரு. டிசிபி சார், ஏதாவது பண்ணுங்க. அது எப்படி பண்ணாம இருப்பாரு? அவரை இப்பவே ரிலீஸ் பண்ணு, இல்லனா உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, நான் விட்டுடுறேன். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ராதா ராதா அங்க பெரிய ஆபத்துல இருக்கா. ப்ளீஸ். ஆனா இப்ப நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா வேணும். ஏன்னா இது உங்களோட முடிவு. வாட்? யார்கிட்ட பேசுற ஞாபகம் இருக்கா? சார், உங்களுக்கு மேலேயும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தானே பதில் சொல்லணும். நீங்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா கொடுங்க. நான் இந்த ஆளை விட்டுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.